हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வெக்காபுலரி வீடியோ பார்க்க போறோம் ஆல்ரெடி வந்து நம்ம ஆன்லைன் ஸ்டூடண்ட்க்கு தெரியும் நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல போயம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கிராமர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் லெசன் ஆன்லைன் கிளாஸ்ல ஒவ்வொரு லெசனா டீச் பண்ணிட்டு இருக்கோம் சோ இன் பிட்வீன் டைம்ல ஒவ்வொரு லெசன் பின்னாடி இருக்கக்கூடிய வெக்காபுலரி பார்ட்டும் கொடுத்துட்டோம் அப்படினா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் and moreover வெக்காபுலரியில இருந்து நிறைய क्वेश्चंस கேக்குறாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் பின்னாடி இருக்கக்கூடிய வெக்காபுலரி பார்ட் ஹோமோஃபோன் ஃபர்ஸ்ட் ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் Homophones are words with same pronunciation அதாவது homophones அப்படிங்கிறது என்ன அப்படினா same pronunciation இருக்கும் ஆனா அதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் different meanings origins or spelling நல்லா பாத்துக்கோங்க homophones are the words same pronunciation அதாவது அந்த வேர்ட் ரெண்டுமே நம்ம pronunciate பண்றது வந்து காமனா தான் pronunciate பண்ணுவோம் ஆனா அதோட மீனிங் அதோட ஸ்பெல்லிங் origin வந்து வித்தியாசமா இருக்கும் இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்க நியூ நியூங்கிறதை இந்த முத வேர்டையும் நியூ தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் செகண்ட் வேர்டையும் நியூ தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் ஆனா ரெண்டாவது வேர்ட்ல ஸ்பெல்லிங் பாருங்க ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆயிருக்கு அது மாதிரி மீனிங்குமே நியூ அப்படினா புதுசுன்னு அர்த்தம் இந்த ரெண்டாவது இருக்கிற நியூக்கு என்ன அர்த்தம் அப்படினா முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறது அர்த்தம் அதே மாதிரி ஹோல் இந்த ஹோல் அப்படிங்கிறது ஓட்ட சிறு துளை அப்படினு சொல்லுவாங்க இந்த ஹோல் அப்படிங்கிறது என்ன அப்படினா முழுவதும்னு அர்த்தம் அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா same pronunciation இருக்கு different meanings different spelling இருக்கா அடுத்து நைட்ங்கிறது என்னது நைட்வுட் பட்டம்னு சொல்வாங்களா அந்த நைட் இது இந்த நைட்ங்கிறது டே அண்ட் நைட்னு சொல்லுவோமா இதுதான் நைட் சரியா அடுத்து பாருங்க சீங்கிறது பார்க்கிறது சீங்கிறது என்னது கடல் ரைட் அப்போ ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிறது சேம் ப்ரொனன்சியேஷன் இருக்கும் ஆனா டிஃப்ரெண்ட் மீனிங் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருக்கும் இதை தான் நம்ம ஹோமோஃபோன்னு சொல்றோம் இப்போ பாருங்க இங்க சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க I am not dash to drink soda I am not dash இங்க பாருங்கப்பா இதுல allowed தான் வரும் இந்த allowedோட மீனிங் என்ன அப்படினா ரீடிங் allowed சத்தமா வாசின்னு சொல்வாங்களா அதுதான் இந்த allowed இது வந்து allowedனா அனுமதிக்கிறது அப்ப எனக்கு அனுமதி கிடையாது சோடா குடிக்கிறதுக்கு அடுத்து the wind dash the leaves wind வந்து ப்ளூங்கிறது காத்தடிக்கிறது ப்ளூங்கிறது கலர் ப்ளூ இது ரெண்டுமே வித்தியாசமா தான் சேம் pronunciation இருக்கு பட் டிஃபரண்ட் ஸ்பெல்லிங் இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும் ப்ளூ அடுத்து I will dash my friend இங்க பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் மீட்ங்கிறது எக் மீட் அத அந்த கறி பகுதியை தான் என்ன சொல்லுவோம்னா மீட்னு சொல்லுவோம் ஃப்ளஷ் தான் மீட்னு சொல்லுவோம் இந்த மீட்ங்கிறது டைரக்டா சந்திக்கிறது அப்ப இங்க என்ன வரும் I will meet my friend அடுத்து பாருங்க he will play the dash in the second play இங்க பாருங்கப்பா இது ஃபர்ஸ்ட் வந்து ரோல்ங்கிறது என்ன ரோல் பண்றான் என்ன கேரக்டர் பண்றான் இந்த ரோல் அப்படிங்கிறது என்ன அப்படினாப்பா வரிசை அப்படிங்கிறது தான் கரெக்டா வரும் சரிங்களா அடுத்து பாருங்க I have dash the movie already இங்க பாருங்கப்பா இந்த சீன்ங்கிறது பார்க்கிறது இந்த சீன் அப்படிங்கிறது மூவில வர ஃபர்ஸ்ட் சீன் செகண்ட் சீன்னு சொல்லுவோமா அப்ப பார்க்கறத குறிக்கிறதுனால இந்த இடத்துல என்னதான் போடணும் சீன் தான் போடணும் இந்த வெக்காபுலரி பார்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க புக்ல இல்லாத எந்த வெக்காபுலரி பார்ட்டையும் கொடுக்கவே மாட்டாங்க புக்ல உள்ள புள்ளி கமா மாறாம சேம் வெக்காபுலரி பார்ட் தான் கொடுப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்க choose the correct homophone early morning my father likes to look at the dash on the grass இதுக்கு என்ன வரும் அப்படினா டியூ தான் வரும் சரிங்களா இந்த டியூங்கிறது மந்த்லி பேமெண்ட் டியூக்கு குறிக்குது அடுத்து சென்னை இஸ் த dash ஆஃப் தமிழ்நாடு அப்படினா கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு கேபிட்டல் அப்படிங்கிறது தலைநகரம் சரியா I was very dash last week because my friends went to the village without informing me எனக்கு ரொம்ப போர் அடிச்சது இதுதான் வரும் இந்த போர்டுங்கிறது CBSE போர்டு மெட்ரிகுலேஷன் போர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த போர்டுல வரும் அடுத்து the caught the dash of your mouth இது வந்து என்ன அப்படினா சென்ட்ங்கிறது ஒரு சென்ட் ஒரு ஏக்கர்னு சொல்லுவாங்க இந்த சென்ட் அப்படிங்கிறது ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சிருச்சு அப்படினு அர்த்தம் சரிங்களா அடுத்து பாருங்க the dash rises in the east the dash rises in the east அப்படினா sun rises in the east இந்த சன்ங்கிறது சூரியன் இந்த சன்ங்கிறது மகன்னு அர்த்தம் வரும் சரிங்களா இது 8th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் பின்னாடி இருக்கக்கூடிய ஹோமோஃபோன் வீடியோ பார்க்க சின்னதா இருக்கும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா இதோட வேல்யூ புரியும் இதே மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெக்காபுலரி பார்ட் 1 by 1 வரும் கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க Thank you so much friends Thank you so much